கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ Facebook லைவ்ல யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். செஞ்சிரி ஜெப வீட்டின் சார்பாக வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்துறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் உயரட்டும். ஆமென். சரி, இந்த நாள்ல கூட விசேஷமாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? 9 மாதங்கள் நம்மை பாதுகாப்பாய் நடத்தி இருக்கிறார் இல்லைங்களா? 9 மாதங்கள் நடத்தி 10வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஒரு தாய் 10வது மாதம் வரும்போதுதான் அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும், ஒரு பெரிய பாரம். என்ன அப்படின்னா, முதல் காரியம் என் பிள்ளை இந்த உலகத்தை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி. அதே போல இதோ எனக்கு இருக்கிற இந்த பெரிய ஒரு சுமை குறைய போகுது. ஏன்னா என் பிள்ளை என் கைக்கு வர போறா, இது நாள் வரைக்கும் வயிற்றுல இருந்த பிள்ளை கைக்கு வர போறா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்போ 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 அப்படின்னு சொல்லி இதோ அந்த குடும்பத்துக்கு இருப்பதை காட்டிலும் அந்த தாய்க்கு தான் அவ்வளவு பெரிய ஒரு ஆவலும், ஒரு கண்ணீரும், ஒரு தேடலும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஏன்னு சொன்னா அடுத்த செகண்ட் ஒரு இன்பமான காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த 10வது மாதத்துல நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை வச்சு ஒரு தாயை போல தேற்ற அவர் ஆவலாக இருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் அதுல 16, 28:16. விசுவாசிக்கிறவன் பதறான். வாக்குத்தத்தத்தை குறைச்சு படிக்கிறாப்பா, மத்ததெல்லாம் சத்தமா படிக்கிறா. விசுவாசிக்கிறவன் பதறான். இவ்வளவு பெரிய வசனத்துல கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வரி என்னன்னா 28:16 கடைசி வரி இப்படியா சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, நீ எனக்குள்ள விசுவாசிச்சீனா எந்த காரணத்தை கொண்டு உனக்குள்ள ஒரு பதற்றமே வராது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பதற்றம் தான் வியாதி கொண்டு வந்துருது. ஆமென். பதற்றம். எதுக்கு எடுத்தாலும் பதற்றம். எதுக்கு இந்த பதற்றம்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் எதுக்கு தான் பதட்டம் வரும்ங்கிறது எனக்கு தெரியல. ஒரு நாள் என்னுடைய மனைவி ஆண்டவர் நான்சிக்கு ஒரு நல்ல 2 வீலர் வாங்கி கொடுத்தார். ஹீரோ ப்ளஷர் பிளஸ் வண்டி, ஸ்கூட்டி. அந்த 2 வீலரை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணேன். அவங்க ஆசை, அவங்க பேர்லயே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. சரி, ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு அந்த லைசன்ஸுக்கு முன்னாடி என்னப்பா போடுவாங்க? 6 months எல்லாம் எல்லல உன் பேச கேட்ட சொல்லுதுன்னு வச்சுக்கோ, லைவ்ல பாக்குறவங்க. எல்எல்ஆர் ஒரு 6 மாசத்துக்கு வேலிடிட்டி. எல்எல்ஆர் போடுறதுக்கு உள்ள ஆர்டிஓ ஆபீஸ்ல ஏகப்பட்ட பேர் கூட்டம். நிறுத்தியாச்சு வண்டிய. என்னை உள்ள விடல. அந்த கேண்டிடேட் மட்டும் உள்ள போங்க, கூட வந்தவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்றுங்கன்ட்டாங்க. எங்க நான் பேரண்ட் இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல, நீங்களும் வெளியில போயிருங்க, கார்டியன் வெளியில போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கு, இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டு இருக்காங்க, பார்த்து ஒருத்தரை விசிட் பண்ணிட்டு போகணும். டக் 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 எல்லா வண்டியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவளுக்குள்ள அப்படியே வேர்த்து ஒழுகுது. நான் அங்கிருந்து பாக்குறேன், என்னத்தை கேட்ட போறாங்க, நீ ஏதாவது வேற ஏதாவது கேள்வியா கேட்க போறாங்க, இல்ல டெஸ்ட் வைக்க போறாங்களா? இவருக்கு என்ன பதட்டம்னே தெரியல. கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் தான், அவங்க வந்துட்டாங்க. ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் நேரா அவங்க கேட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது ஒரு ப்ரூஃப், போட்டோ ப்ரூஃப், இல்லைன்னா ஒரு பர்சனல் ப்ரூஃப் வேணும். நீங்க தான் நான்சிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எடுத்து காமிக்கிறதுக்குள்ள இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா பேப்பரும் கீழே விழுந்துச்சு. அது வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர ரூடு, எல்லாத்தையும் கடுபடியா திட்டிட்டு இருந்தவங்க இங்க நான்சி மட்டும் பார்த்துட்டு எல்லாம் பதற்றமா கீழே விழுந்தோன்னு அந்த அம்மாவே கொஞ்சம் அப்படியே மனம் இறங்கின மாதிரி இறங்கி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, பதறாத எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு ஆதார் கார்டை மட்டும் காமிச்சிட்டு நீ வண்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிட்டு நீ போலாம்
ஒண்ணுமில்ல பதறாம நில்லு, ரிலாக்ஸா நில்லு முதல்ல அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பதட்டம்ங்கிறது சின்ன சின்ன காரியத்துக்கு கூட வருது. ஆமே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அதுதான் நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா இந்த பதட்டம் உங்களுக்கு வரவே வராது. இந்த பதட்டம் ஓகே, வேற சில பதற்றங்கள் எல்லாம் வரும்போது தேவையில்லாம வியாதி வந்துடும், பலவீனம் வந்துடும். எப்பவுமே உங்களுக்குள்ள அந்த வியாதி பலவீனம் வரக்கூடாதுன்னா, பிரச்சனை உங்களை தாக்க கூடாதுன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை நிறைந்த ஒரு பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில எங்க போனாலும் பிரச்சனை இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும், அங்க போனா அவங்களோட நிம்மதி கிடைக்கும். இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரு நிம்மதி கொலைச்சு நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பிசாசு வச்சிருக்கிறான். ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா ஒரு 3 மணி நேரம் நிம்மதி இருக்குமா? ஏசியில உட்கார்ந்து இருப்போம், அப்படியே எல்லாத்தையும் மெய் மறந்து உட்கார்ந்து பேன்னு பாத்துக்கிட்டு இருப்போம். ஒரு பாப்கார்ன் எடுத்து வாயில ஓடுவோம். என்னங்க அப்படி தத்ரூபமா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் தியேட்டருக்கு போனவன் தான். ரசிக்கப்படாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோ கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருந்தாலும் நானும் பசங்களும் காலேஜ் படிக்கும் போது எல்லா தியேட்டரும் போயிருக்கோம். ஒரு தியேட்டர் விடாம, மூல முடுக்குல இருக்கிற சின்ன தியேட்டரோ பெரிய தியேட்டரோ ஒரு தியேட்டரை நான் விட்டது கிடையாது. இரவு வேளையிலையும் நாங்க போயிட்டு நடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா பைக்ல போனா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கேஜி தியேட்டருக்கெல்லாம் நடந்து போயிட்டு அவினாஷி ரோட்ல அப்படியே நடந்தே நள்ளிரவுல எங்க ரூம் பீளமேட்ல இருக்குது எங்க வீடு. அங்க தங்கறதுக்கு நாங்க வருவோம். அதனால எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறதுனால அப்படியே பழக்கத்துல அப்படியே சொல்றேன். நான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துக்கு போவதே கிடையாது. கர்த்தருக்கு பிடிக்காதுங்கிறதுனால அந்த இடத்துக்கு போவதே கிடையாது. அப்போ பாருங்க, இந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நிம்மதி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிம்மதி எங்க போய் தேடுறது? யார் கொடுக்கறது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிம்மதியை தேடி நீ ஒரு பக்கம் போனீங்கன்னா உனக்குள்ள 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல பதற்றம் மறுபடியும் வரும். நான் என்ன செய்யணும்? யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பதற்றங்கள் வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 12 வருஷம் படிக்கும் போது நமக்குள்ள பெருசா எந்த பதற்றமும் வராது. ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த ஸ்கூலுடைய அனுபவம் நமக்கு தெரியாது. காலேஜ் போகும்போதுதான் 12 வருஷம் எவ்வளவோ ஜாலியா இருந்தோம் ஒரே இடத்துல. இந்த 3 வருஷத்துல நம்மளை அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு அப்படின்னுவோம். இந்த 12 வருஷத்தை மிஸ் பண்றதே காலேஜ் போகும்போதுதான். அப்ப காலேஜ் மிஸ் பண்றது எப்பன்னா வேலைக்கு போகும்போது. வேலையை மிஸ் பண்றது எப்போ அப்படின்னா, அடுத்த கட்டம் நம்முடைய லைஃப்ல பெண்கள் மேரேஜ் லைஃபுக்குள்ள போகும்போது டோட்டலா மிஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃபும் வேலை செய்யற அனுபவத்தையும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, பதற்றங்கள் மாறி மாறி வரும். 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணும் போது மற்றவங்களுக்கு எல்லாம் காலேஜ் கிடைச்சிடும், நமக்கு சரியான காலேஜ் கிடைக்கல, நம்ம விரும்புற குரூப் கிடைக்கலன்னா அப்பதான் பதற்றம் வரும். அது வரைக்கும் 12 வருஷம் பதற்றம் வராது. படிச்சுக்கலாம், உட்கார்ந்து படி, டிவி பார்க்காத, படிக்கலாம், எழுதலாம். இந்த 12 வருஷம் இப்படியோ போயிடுச்சு. படிக்கலாம், எழுதலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆப்பு, ஆஹா இது என்ன, நம்ம கூட படிச்சவெல்லாம் நல்ல காலேஜுக்கு போயிட்டான், நம்ம கூட படிச்சவெல்லாம் நல்லா உட்காந்துட்டானே, நம்ம என்னடா இப்படி இருக்கிறோம். அந்த கம்பேரிசன் வரும்போதுதான் நம்ம உடைஞ்சு போறோம். அல்லேலூயா. காலேஜுக்கு நான் என்னுடைய அனுபவத்துல சொன்னா ரொம்ப இதா இருக்கு. இப்ப உட்கார்ந்து யோசிக்கிறேன், ஒழுக்கமா காலேஜ் போயிருக்கலாமே பிள்ளைங்க போறதை பார்த்து. ஏன்னா ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பீளமேடு, நவ இந்தியாவில் இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ் நான் படித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி போகணும்னு ட்ரை பண்ணேன். பிஎஸ்சிக்கு அந்த அளவுக்கு மார்க் இல்லை. அதனால ஹிந்துஸ்தான்ல நாங்க உடுமலைப்பேட்டையில இருந்து ஒரு 15 பேர் ஸ்கூல்ல படிச்ச, ஒரே கிளாஸ்ல படிச்ச 15 பேர் அப்படியே போய் நாங்க ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு ஹாஸ்டல் எடுக்கலாம்னு பார்த்தா, ஹாஸ்டல்ல நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டு, அந்த டைம் சிலுநூறு காதல் படம் ரிலீஸ் ஆன டைம், சூர்யா. அதனால இந்த மாதிரிலாம் நம்ம வாழ முடியாதுடா அப்படின்னு சொல்லி நாங்க மேன்ஷன் ரூம் தனியா எடுத்துக்கிட்டோம். ஒரு பெரிய ஹால், இதோட நல்லா பெருசா இருக்கும். பெரிய ஹாலு, 2 பெட்ரூம், ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிச்சன், அட்டாச் லெட்டின் பாத்ரூமோட இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் நடத்துற மாதிரியும் ஒரு ரூம் எடுத்துட்டோம். டிவி எல்லாம். 15 பேருடைய கனவு பாத்தீங்கன்னா,
கூட்டி பெருக்க தொடைக்க என்னென்ன வேணுமோ குடும்பத்தை நடத்துறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொண்டு போயாச்சு. ஜீப்ல வச்சு எல்லாம் கொண்டு போயிட்டோம். இப்படிதான் வந்து காலேஜ் லைஃப் ஆரம்பிச்சது. அதனால இந்த காலேஜ் லைஃப்ல வந்து சரியாவே நான் வந்து என்ஜாய் பண்ணல, காலேஜ் போய் அனுபவிக்கல நான் யோசிப்பேன். கடைசி வருஷம் அப்படின்னா இந்த செமஸ்டருக்கு 6 மாசம் இருக்கும். 6 நாள் தான் நான் போயிருக்கிறேன். அட்டெண்டன்ஸ் கரெக்ட் பண்ணி 6 நாள் தான் நான் போயிருக்கிறேன். காலேஜுக்கே போகல. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் கூடவே ஒருத்தர் இருப்பான், நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் கூடவே இருப்பான். எப்ப பார்த்தாலும் நாங்க எந்திரிப்போம் காலையில, மச்சான் காலேஜ் போறதாடா, பாத்துக்கலாம்டா, தூங்கிடுவோம். எங்கேயாச்சும் 10-11 மணிக்கு கிளம்பி சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டி போறது, இந்த பக்கம் வேற எங்கேயாச்சும் போறது, சிறுவாணி போறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு அப்ப நினைச்சேன். ஆனா இப்ப பார்க்கும் போதுதான் அந்த காரியமும் தெரியுது. அந்த 6 மாசம் கூடவே இருந்தான் பாருங்க, அவன் எல்லா செமஸ்டர்லயும் பாஸ் ஆயிட்டான், அரியரே இல்லாம போயிட்டான். எனக்கு 3-4 சப்ஜெக்ட்ல அரியர். எப்ப எனக்கு பதட்டம் வந்ததுன்னா, அவன் கூடவே இருந்த, யோசிக்கிறேன், என் கூடவே இருந்தியடா, நான் எங்க போனாலும் கூட வந்தியடா, நீ வந்து எல்லாத்துலயும் பாஸ் ஆகி சிங்கப்பூர் போறன்ற, நான் வந்து இங்க லோக்கல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனேடா ஃபெயில் ஆகி. அப்பதான் எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்தது. பதட்டம் அழுகையா மாறுச்சு, அந்த அழுகை ஏக்கமா மாறுச்சு. எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே. நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும். எப்ப அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைப்போம், ஆனா கூட இருக்கிறவங்க வளர்ந்து போகும்போது, பிரிஞ்சு போகும்போது நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள பதட்டம் வரக்கூடாது அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்துரு. சரி, ஏங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும்? பதற்றத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்றதுக்கும் என் ஃப்ரெண்டு பிரிஞ்சு போறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் போது ஆண்டவர் என்ன சொல்வார்னா, என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல என்ஜாய் பண்ண. நம்ம ஆண்டவர் வந்து என்னைக்குமே வந்து கட்டுக்கோப்பா அப்படியே கட்டி வச்சு, அப்படியே இந்த கம்பியில போட்டு கட்டி இறுக்கமா இப்படிதான் இருக்கணும், ஒரு மிலிட்டரி ஆபீசரை போல நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அதனால தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வாடா அப்படின்னா யோசிப்பா, அவனை அங்க தீவிரவாதி இருக்கிற இடத்த கூப்பிட்டு பாருங்க, வரேன் என்ன பண்றாங்கன்னு பாப்போம், ஜாலியா ஆளா போவான். ஆனா சர்ச்சுக்கு வாடா அப்படின்னா பயங்கரமா யோசனை பண்ணுவான். ஏன்னா அங்க வந்து ஒரு சில போதகங்கள் எப்படி இருக்குன்னா, இதுதான் இந்ததான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும், அப்படியே கடுமையா வச்சிருப்பாங்க. ஒரு சில போதகர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் தாராபுரத்துக்கு பிரசங்கம் பண்றதுக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டு டேபிளுக்கு வர்றேன், சபையார் எல்லாம் நின்றுக்கிறாங்க பாட்டு பாடிட்டு. டேபிள்ல பாத்தீங்கன்னா பெரம்பு, இவ்வளவு நீள பெரம்பு டேபிள் இருக்குது. பாஸ்டர் முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, தான் இருக்கிறாரு. அவரை பார்த்தாலே தெரியுது பயங்கரமான ஒரு கோபக்காரன், ரூடான ஒரு தேவ மனிதர். ஜனங்க நடுங்கிறாங்க. வராம ஆப்சன்டீஸ் கிடையாது, கரெக்டா டைமுக்கு வந்துடணும். எதுக்கு அந்த குச்சி அப்படின்னா, குச்சியில அடிப்பாராம். யாருங்க? இவங்களை விட உங்களுக்கு தான் அடி. அப்ப பாஸ்டர் யாரும் வரமாட்டாங்களே? அதெல்லாம் வருவாங்க பாஸ்டர், நம்ம இப்படிதான் பாஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறார் அவரு. இவ்வளவு உண்மையிலே சொல்றேன், நான் பொய் சொல்லல. இவ்வளவு பெரம்போட உட்கார்ந்து இருப்பாரு. எங்கேயாச்சும் போவீங்களா பெரம்ப பார்த்தா? ஏன் பிரின்ஸ் படிக்கும் போதுதான் பெரம்பு, இங்கேயும் பெரம்பா போமா. இப்படிதான் வந்து ஒரு சில காரியங்கள் எல்லாம் கடந்து போகுது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் வந்து என்னைக்குமே பெரம்பை கையாளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, அன்பை கையாளுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும்னா, அவர் சொல்லி கொடுப்பார், இந்த டைம்ல நீ இப்படி இரு, இந்த டைம்ல நீ அப்படி பேசு அப்படின்னு சொல்லி அழகா லீட் பண்ணி கொண்டு போவார். இது கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாதனாலதான் நான் வந்து சரியா என்னுடைய வாழ்க்கைய இந்த படிக்கும் போது அமைத்துக் கொள்ள முடியல. எப்படியோ தடுமாறி குதிச்சு பிறண்டு இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்துக்காக அழைத்து சரியான ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேரை காட்டிலும், நிறைய பேரை காட்டிலும் கர்த்தர் நன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேரை காணோம், ஆனா தினமும் நான் சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கெட் டுகெதர்ல கேட்பேன், ஏண்டா ஒருத்தன் கூட சோசியல் மீடியால இல்ல, என்னடா இப்படி இருக்கீங்க, தாடி கொத வேற வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தனும்.
நானு ட்ரிம் பண்ணிட்டு நீட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்துட்டு அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க, ஆனா அதுதான் உண்மை. கெட்டுக்குதல் அவனுங்கெல்லாம் பார்த்தா இன்னும் என்னை விட பயங்கரமா தொப்பையை தள்ளிட்டு நான் கொஞ்சம் உடம்பு குறைச்சிட்டேன், அவனுக்கு குப்புன்னு உடம்பு எடுத்துட்டு அவனுக்கு நின்றுட்டு நான் கேட்டேன், ஏன்டா சோசியல் மீடியாஸ்ல ஆளே காணோம், எங்கடா ஒரு போட்டோவும் இல்ல, ஃபேமிலி போட்டோ இல்ல, ஒண்ணுமே காணோம். என்ன மச்சான் சோசியல் மீடியா, குழந்தை பிறந்துருச்சு, பொண்டாட்டி வந்துட்டா, குடும்ப பாரமே பெருசா இருக்கு சோசியல் மீடியா. யோசனை பண்ணி பாக்குறீங்களா? நீங்க சோசியல் மீடியாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அது ஊதாரின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அவங்களுடைய ஆக்டிவ்னஸ் அவங்க சோசியல் மீடியாஸ்ல அப்டேட் பண்றாங்க. அவ்வளவுதான், ஊதாரிகள் அல்ல. எந்நேரம் பார்த்தாலும் 24 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் தான் ஊதாரி. அப்போ எல்லா இடங்கள்லயும் கர்த்தர் இன்னைக்கு பாருங்க அழகா என்னுடைய முகத்தை கொண்டு போகிறார். இந்த இடத்துலதான் இவன் இருக்கான், செஞ்சேரியில் இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு பார்த்தா அமராவதியில இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, இவன் இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை காட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு சில பேர். இது ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை திறன் கர்த்தருக்குள்ள இல்ல. என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறதும் எக்ஸ்போஸ் ஆகாததும் கர்த்தர் அழகா உங்களை கைட் பண்ணி அழகா நடத்துவார். குறிப்பிட்ட நாள் வரை மூடி மறைத்து வைத்திருப்பார் எலியாவை போல. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எலியாவே நீ வெளியே போய் உன்னை காண்பி அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இந்த உலகத்துக்கே உங்களை காண்பிக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்றேன், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய பிள்ளைகள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் போன் பண்ணி ஜெப குறிப்புகள் பேசுறாங்க, உங்க செய்தி எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப எளிமையான வார்த்தையா இருக்கு, நாங்க புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே அவருடைய பிச்சை, அவருடைய கிருபை, தேவ கிருபை. ஆனா இது எதனால உண்டாச்சு அப்படின்னா, அந்த சோசியல் மீடியா, யூடியூப் மூலயமா, ட்விட்டர் மூலயமா, பேஸ்புக் மூலயமா. சாதாரணமா இங்க செஞ்சேரியில பேசுற ஒரு காரியம், செஞ்சேரிங்கிற சர்ச்சே நிறைய பல்லடத்துல கூடிய பாஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சது பல்லடம் பாஸ்டர்ஸ் குரூப்ல போடுற இந்த வீடியோ தான். செஞ்சேரியில் நீங்க தான் நடத்துறீங்க, செஞ்சேரியில் நீங்க நடத்துறீங்க. இது எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்தது யாருன்னா ஆண்டவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை விசாலமா மாறணுமா, உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறணுமா, ஒரே சட்டியில என்ன சொல்லுவாங்க, ஒரே குட்டையில ஓடின குதிரையா? சொல்லு. நீ ரொம்ப தப்பா சொல்லி கொடுக்குற. சொல்லுங்களேன், யாரும் சொன்னீங்களே, கரெக்டா சொன்னீங்களே, ஒரே குட்டையில ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் அப்படின்னு வாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒருவேளை ஒரே குட்டைக்குள்ள செஞ்சேரிக்குள்ளே இருக்கலாம். நீங்க ஆர்டருக்குள்ள வளர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழி வைத்திருப்பார். இது என்னுடைய வழி, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற வழி. அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா, உங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்குமானா, நீங்க செஞ்சேரிக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க. ஒரு சில பேருக்கு இதுதான் கடுப்ப, செஞ்சேரியிலேயே பிறந்து, செஞ்சேரியிலேயே வளர்ந்து, செஞ்சேரியிலேயே நான் இருந்து, செஞ்சேரியிலேயே நான் சாகணுமா? வெளியாட்ட கேட்டு பார்த்தா, நிம்சி யாரு? நிம்சியா? செஞ்சேரி நிம்சியா? செஞ்சேரி நிம்சியா தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இல்ல, கர்த்தருக்குள்ள நீங்க வளரும் போது நீங்க எதை படிக்கணும், எந்த இடத்துக்கு நீங்க போகணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலையை செஞ்சா அநேக பேருக்கு நீங்க அறிமுகமாவீங்க. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அநேக அறிமுகங்களை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்க, அவங்களுக்கு நன்மை செய்வீங்கன்னு சொல்லிதான். அப்போ நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களோ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய முகமே தெரிய மாட்டேங்குது வெளியில. யாஸ்மினா யாரு? இன்னைக்கு யாஸ்மினா நிறைய பேருக்கு தெரியும். அல்லேலூயா. உண்மையிலே யாஸ்மின் பேர் சொன்னா தெரியும் பாஸ், அவங்க கூட நின்று வர்ஷிப் பண்ணுவாள. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? என் கூட நிக்கிறதுனால தெரிஞ்சு சொல்றேன்னா இல்லவே இல்ல. நான் ஒரு ஒன்னத்துக்காக ஆகாதவன், என் கூட நிக்கிறதுனால இவளுக்கு எக்ஸ்போஷன் கிடையாது. ஆனா அவ கேமரா முன்னாடி நிக்கிறா, கர்த்தர் அந்த கேமரா இருக்கிற விஷுவல நிறைய பேரை பார்க்கும்படி செய்கிறார். அதனாலதான் அவளை எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் தெரியுது. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க முன்னாடி நிக்கணும். நீங்க என்னைக்குமே ஜனங்களுக்கு முன்னாடி லீடர்ஷிப் குவாலிட்டியில நிறுத்துகிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர் முன்பாக நிறுத்துவார். இந்த முன்பாக நான் நிக்கணும், அநேக பேருக்கு நான் அடையாளமா நிக்கணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும்.
அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஒரு சில பேர் பாக்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல என் பேர் வரணும், என் போட்டோ வரணும் அப்படின்ட்டு இது செல்போன் டவர் மேல ஏறுறது, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஊன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி உருவாக்குகிறது, அதையெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அந்த கேஸ் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. கர்த்தர் உங்களை மதிப்பாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆளுமைக்குள்ள கொண்டு போவார். இன்னைக்கும் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து அற்பமா இந்த செஞ்சேரியில சின்ன இடத்துல சின்ன கூடாரத்துக்குள்ள பேசுறத பார்க்கிற ஜனங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நாங்க உங்க சர்வீஸ பார்ப்போம், உங்க சண்டே சர்வீஸ நாங்க பார்ப்போம், உங்க எழுப்புதல் உபவாச ஜெபத்தை நாங்க பார்ப்போம், உங்க மெசேஜ் 5 நிமிஷம் வார்த்தை 1 நிமிஷம் வார்த்தையை நாங்க கேட்போம். எங்கீங்க? வெளிநாட்டுல இருந்து. இது எல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா, நம்மளா தேடிக்கிற மகிமையை காட்டிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற மகிமை தாங்க நிலையானது. அல்லேலூயா. அது நிலையானது. இன்னைக்கு ஒரு சில இடங்களுக்கு போகும்போது, ஒரு நம்ம மோகன் சி லாசரஸ் ஐயா மீட்டிங் வந்திருந்தாங்க உடல்பேட்டையில் ஒரு தடவை. போன வருஷம் நாம இருக்குங்களா, உடல்பேட்டையில ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் எழுப்புதல் உபவாச ஜெபத்துக்கு அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா வந்திருந்தாங்க. அங்க நிறைய பாஸ்டர்மார்கள், ஏகப்பட்ட பாஸ்டர்மார்கள் இருந்தாங்க. எனக்கு அத்தனை பாஸ்டர்மார்களும் எனக்கு அறிமுகம் கிடையாது. ஆனா அங்க போகும்போது ஒரு 2-3 பேர் வந்து என்னிடத்துல பேசினாங்க. உள்ள போகும்போதும் நான் வெளியே வரும்போதும் அவங்க கை கொடுத்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா என்ன யாருன்னு எனக்கு வந்து அவங்கள யாருன்னு தெரியல. நல்லா இருக்கேன் பாஸ்டர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உங்க வீடு தான் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போமே டெய்லி. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாத்தீங்களா. இன்னைக்கு மதியழகன் பாஸ்டர் கூட, அவரு எனக்கு அறிமுகம் சரியா தெரியல, நிம்சி காஷ்மீரை கூட்டிட்டு போகும்போது. ஆனா அவரு சொன்னார், உங்க வீடியோஸ் நாங்க பாப்போமே அங்க. கர்த்தர் அந்த முகத்தை கொண்டு போக ஆவலாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா இடரல் உண்டாக கூடாது. அதுலயும் நீங்களா தேடும் போது பிரச்சனை வந்துடும். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்த விட மாட்டார், எந்த பிரச்சனைக்குள்ள உங்களை அகப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஏன் வந்து ஏசப்பாவை நீங்க பிடிச்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையை பிரைட்டானா மாத்துவாரு. நான் பிரைட்டா இருக்கணும். நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன், உங்க அம்மா மாதிரியே நீங்களும், உங்க பாட்டி மாதிரியே நீங்களும், இல்ல உங்களுடைய பாட்டிக்கு பாட்டி மாதிரியே நீங்களும் இருந்து போக ஆசைப்படுகிறீர்களா? யாஸ்மின், நின்சி, பிரின்சி, ஆசையா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப்போம். போதும் பாஸ், இதே லைஃப். அவங்களுடைய நாட்கள் இன்னும் இருக்கு, கர்த்தர் அவங்களையும் கொண்டு பயன்படுத்துவார். ஆனா உங்க பாட்டியுடைய நாட்கள்லாம் கர்த்தருக்குள்ள திரையிட்டாங்க. அவங்களை போல நீங்க இருக்க விரும்புறீங்களா? சொல்ல மாட்டேன்றீங்க. விருப்பமா? அந்த விருப்பம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நான் வைராகியம் நிக்கணும். கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நான் சாகறதுக்குள்ள என்னுடைய முகத்தை நிறைய பேர் பார்க்கணும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய சமாதானம் நிறைந்த வார்த்தைகளை, கிருமை நிறைந்த வார்த்தைகளை நிறைய பேர் கேட்கணும். அதுக்கு என்னமா பண்றது? பாஸ்டரா மாறணுமா? இல்லவே இல்லை. நீ கர்த்தருக்குள்ள இருந்தா போதும். உன்னை நான் ஊழியத்துக்கு வர சொல்லல. கர்த்தர் அழைக்க விட்டா யாரும் ஊழியத்துக்குள்ள வரக்கூடாது. நானே சொல்லுவேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட விருப்பமா கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு ஊழியத்துக்குள்ள வர ஆசை. நான் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணேன், சுகம் உண்டாயிடுச்சு. பிரின்சிக்கு நான் ஜோம் பண்ண, பிரின்சிக்கு சுகம் ஆயிடுச்சு, உடனே நான் ஊழியத்துக்கு வரலாமா? இல்லப்பா. விசுவாசிகள் விசுவாசமா ஜோம் பண்ணாலே எல்லா காரியமும் நடக்கும். அப்படி இருக்கும்போது இது ஊழிய அழைப்பு இல்ல. கர்த்தர் பிரத்யட்சமாய் உங்களை அழைக்க வேண்டும், அதுதான் ஊழிய அழைப்பு. அதனால நான் சொல்லுவேன், நீ ஊழியத்துக்குலாம் வரக்கூடாது, குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்கு வரக்கூடாது. அது ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தரே உங்களை அழைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அவரே நடத்துவார். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஊழியம் செஞ்சாதான், பாஸ்டரா மாறினாதான் உங்க முகத்தை ஆண்டவர் காண்பிப்பாருங்கிறது கிடையாது. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தாலே கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு வெளிச்சமா நிறுத்துவார். அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், செத்தோம் அப்படி இருக்க கூடாது. ஆமே. இன்னைக்கு வந்து பிரின்சி அப்படின்னா இத்தனை பேருக்கு தெரியும். பிரின்சிய சொல்லுகிற சாட்சி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, யாஸ்மின், நிம்சி சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கா? பரலோகத்துக்கு போறதுக்கு 2 சாட்சி வேணும். தூதனுடைய சாட்சி, இங்க பூலோகத்துல மனுஷர்கள் கொடுக்கிற சாட்சி. இதையெல்லாம் செய்ய வைக்கிறவர் என் ஆண்டவர். அதுதான் சொல்றேன், விசுவாசிக்கிறவன் பதறான். உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்குமானா எதை குறிச்சு நீங்க பதற மாட்டீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் பதற மாட்டீங்க. கர்த்தர் அழகா நடத்திக்கிட்டே இருப்பார், உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், என் இயேசு பெரியவர். அவர்தான் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பார். ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்க வேலையில வருதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை இந்த உலக தரத்துல அடுத்த ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷனுக்கு கொண்டு போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கர்த்தருக்குள்ளாக விசுவாசமாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டு அந்த ப்ரமோஷன் உங்களுக்கும் எனக்கு வராது. பாருங்க, இங்க ஒரு ஸ்திரீக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன ப்ரமோஷன் அப்படின்னா, எஸ்தர் எழுதின புத்தகம் திருப்பிக் கொள்ளலாம். எஸ்தர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனத்தை வாசி கேட்கலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுக்கப்பட்டு தீர்ந்தால் இல்லடா 4 எஸ்ரா எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். 4:16 4:16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். ஆமா, எஸ்தர் ராஜாத்தி. அதாவது ஆண்கள் நிறைய பேருக்கு வெளிச்சமா இருக்கிறது, எக்ஸ்போஸ் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, ஊரை விட்டு போயிட்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, பெண்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. வேலைக்கு போறாங்க, வேலையில ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா பழைய நாட்கள்ல பாருங்க, பெண்களை பார்க்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் வீட்டு விட்டு வெளியே வருவாங்களே தவிர பெண்கள் வரவே மாட்டாங்க. வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க எப்படி இருக்காங்க, குண்டா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, ஒண்ணும் தெரியாது. ஃபங்க்ஷன்ல பார்த்தாதான் தெரியும் அவங்க மனைவிதானா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்திரீய, ஒரு பெண்ணை கர்த்தர் வெளிச்சமா நிறுத்துறார். எல்லாத்துக்கும், உலகத்துக்கு வெளிச்சமாய் நிறுத்துகிறார். இன்னைக்கு நம்ம அந்த பெண்ணை தியானிக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். யாருன்னா ஒரு ராஜாத்தி. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவங்க ஒரு ராணியா இருந்தாலும் பழைய காலத்துல வெளியிலே வரக்கூடாது. அந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிமா. ஒரு பெண், ஒரு எந்த அதிகாரம், என்ன வசனம்? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எஸ்தர் அத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினதாவது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னான். பாத்தீங்களா? சொந்த மனைவியா இருந்தாலும் ராஜா முன்னாடி அவரா கூப்பிடாம ஒரு பெண் அந்த ராஜ்யஸ்தானத்துக்குள்ள நுழையவே முடியாது. நுழைஞ்சா மிக பெரிய தண்டனைக்கு ஆளாவார்கள். இது பெரிய சட்டம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு பெண் சர்வசாதாரணமா போய் ராஜா முன்னாடி பேசிட முடியாது. ஏன் இந்த எஸ்தர் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, எஸ்தர் யூத ஜனங்களை சேர்ந்த ஒரு மனுஷி. தன்னுடைய யூத ஜனங்களை, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தார், தன்னுடைய யூத ஜனங்களை அழிக்கும்படி ஆமான் அப்படிங்கிற ஒரு துஷ்ட மனுஷன் ஊருக்குள்ள வர்றான். அவன் ரொம்ப சீக்கிரட்டா வேலை பண்ணிட்டு இருக்கிறான் யூதர்களை அழிப்பதற்கு. இதை அறிந்த எஸ்தரும் எஸ்தருடைய வளர்ப்பு தந்தையாகிய மொர்தெகாயும் பேசிக்கிறாங்க.
ராஜா முன்னாடி சர்வசாதாரண போய் நிக்க முடியாது. அதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, அந்த எஸ்தர் சொல்லி தர்றாங்க, அப்பா நீங்க என்ன செய்ய, எனக்காக 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நானும் என்ன பண்றேன், தாதிமார்களோடு இணைந்து இந்த இடத்துல வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். அதுக்கப்புறம் போய் நான் ராஜாவை பாக்குறேன். ராஜா முன்னாடி நிக்கும் போது கிருபை என்ன ஆளுகை செய்யும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஒரு வேளை கிருபை இல்லைன்னா செத்தா சாகுறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதேங்கிற வேத வசனத்தின்படி அவ பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கிறா. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பெரிய கிருபையை கொடுத்து அந்த ராஜாத்தி பேசுறதுக்கு, ராணி பேசுவதற்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தானத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதனால அப்படின்னா, அவள் செய்த உபவாச ஜெபம். இன்னைக்கு ஏன் நீங்க கர்த்தருக்குள்ள ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு இடுக்கலான வாசல்ல போய், என் மேனேஜர்ட்ட பேசவே முடியாது சார், ரொம்ப கோபக்காரர் என் மேனேஜர், எனக்கு மேல இருக்கிற ஓனர் சிஇஓ ரொம்ப மோசம், ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விடுவாங்க பிரதர், பேசவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபாஸ்டிங் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, உங்கள் மேலதிகாரியுடைய இருதயத்துல தயவை என் தேவன் உண்டாக்குவார். இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கு விஓ ஆபீசரையோ தாசில்தாரையோ பாக்குறதுக்கு நீங்க ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஏழையான ஒரு அம்மா குறிஞ்சேரியில, தாசில்தார் ஆபீஸுக்கு போனோம்யா, கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறோம், கோர்ட்ல ஓகே ஆயிடுச்சு, ஆனா தாசில்தார் ஆபீஸ் போகும்போது ஆபீசரை பார்க்கவே முடியலையா, உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, எங்களை அடிச்சு விரட்டுறாங்கன்னா வார்த்தையினால, போமா நாளைக்கு வாங்கம்மா, ஏன்னா அவர் பிஸியா இருக்கிறாரு, தயவு கிடைக்கல, ஒரு பெரிய அதிகாரியை பார்ப்பதுக்கு தயவு கிடைக்காம அழுகுறாங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் இடத்துல தயவை உண்டாக்குவார். அல்லேலூயா. உங்க கட்டுமான பணிக்கு தயவு உண்டாகும், உங்க வேலைக்கு தயவு உண்டாகும். நீங்க எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே என் தேவன் நீங்க ஜெபிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் போது பதற்றம் இல்லாம வாழ்வதற்கு தயவு கொடுப்பாரு. இன்னைக்கு ராணிக்கு தயவு கொடுத்தாரு. போய் ராஜா முன்னாடி பேசுறதுக்கு, ராஜா முன்னாடி காரியங்களை விவரமாய் தெரிவிப்பதற்கு தயவு கொடுத்தார். இது நிமித்தம் அந்த ஜனங்களை எஸ்தர் மூலமா கர்த்தர் ஆதாயப்படுத்தி கொண்டார். எந்த ஆமான் ஜனங்கள் அழிப்பதற்கு மரத்துல ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தானோ, அதே மரத்தின் தூக்கு கயிறுல கர்த்தர் ஆமான தொங்க விட்டார். நான் டீப்பா நான் போக விரும்பல, மேல்டாக்ல சொல்றேன். இதுல ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாதாரணமான ஒரு பெண் காரியங்களை வாய்க்க செஞ்சாங்க. அந்த நாட்கள்ல சாதாரணமான ஒரு பெண், அந்த நாட்கள்ல, பழைய நாட்கள்ல, அப்பவே ஒரு பெண் மூலமா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்க ராணின்னு பார்க்காதீங்க, ஒரு பெண் மூலமா. அன்னைக்கே அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆவியானவர் மழையை போல ஒவ்வொருத்தர் மேல பொழிந்துருளப்படும் போது, நீங்க கர்த்தருக்குள்ள வாழ்றேன்னு சொல்லி உங்க தலையை கீழே குமிஞ்சு கர்த்தாவே என்னை நிரப்பும் என்று சொல்லும் போது எத்தனை அருமையா அவங்களை நிரப்புவார் தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏதோ வாழ்ந்தோம், இருந்தோம், போறோம் இல்லைங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய பெயரும் வெளியில வரணும், ஒவ்வொருத்தருடைய பேரும் தேசம் திரும்பி பார்க்கணும். நீங்க எதையா ஒண்ணு சாதிக்கணும். இந்த சாதனையை கொடுக்க வைக்க ஒரே ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களுக்கு நல்ல வழியை வகுத்து கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறேன்னு ஆரம்பத்துல நான் இருந்த படிக்கிற காலத்திலயும் சரி, இப்பவும் சரி, எல்லாம் தொப்பதப்பதப்பான்னு விழுகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான். ஆமாவா இல்லைங்களா? எங்க பாருங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிரணும், என்ன ஐடி ஃபீல்ட், என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. அது நமக்கு டீப்பா போக வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஐடி எங்க கோடி, அதாவது இருக்கிற கம்பெனியே 2, 3, 4 கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நல்ல ஐடி கம்பெனி, வளர்ந்த ஐடி கம்பெனிஸ் 2 கோடி 3 கோடி பேர் உள்ள உளுந்து படிச்சு எனக்கும் வேலை வேணும்னா எத்தனை பேருக்கு இங்க வேலை கொடுப்பாங்க? யாரு பார்த்தாலும் ஐடி கம்பெனியில போகணும், ஐடி கம்பெனியில போ. எப்ப அங்க லட்சக்கணக்கில் முன்னாடி நிக்கிறான், கோடி கணக்கில் நிக்கிறான், நீ என்ன போய் பண்ண போற? இல்லைங்க, நானும் போகுங்க. அங்க போய் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, விரத்தி ஆயி கிடைச்ச வேலையை பார்த்து என்னமோ போ. இந்த வாழ்க்கைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டு போயாச்சு தெரியுங்களா? நல்லா படிப்பாங்க, ஆனா வேலை கிடைக்கலன்னா அப்படியே துவண்டு போய் கிடைக்கிற வேலையை பார்த்து, இன்னும் ஒரு சில பேர் குடிச்சுக்கிட்டு இந்த ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டு
இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய இஷ்டம், அவங்க ஆசை. அந்த ஆசை இஷ்டத்துல விட்டுட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு ஒரு தனித்துவத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு எதை படிக்கணும். ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க 1,00,000 பேர் போறான், நீ அங்க போகாத, நான் உனக்கு ஒரு நல்ல பாதையை வைத்திருக்கிறேன், அந்த பாதையை நான் உனக்கு காமிக்கிறேன், இதுல போ அப்படின்னு சொல்லுவாரு. அதுல போய் பாருங்க, கர்த்தர் உங்களை அழகா ஆசீர்வாதம் நடத்துவார். ஹல்லேலூயா, ஆசீர்வாதமா நடத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய வாழ்வில, அந்த சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா பிராமின், ரட்சிக்கப்படாத போது ஒரு நல்ல பியூர் பிராமின் ஃபேமிலி. கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, பெரிய பெரிய அனுபவங்கள் இருக்கு. அவர் ரட்சிக்கப்பட்டாரு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் காலேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்ட்ட கேட்டாராம், நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொன்னாராம், ஐடி ஃபீல்ட்ல நீ என்ன செய்ய, செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி? பேங்க் செக்யூரிட்டியா? இல்ல, ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி படிது. ஹேக்கிங் பத்தி நீ படி. சரி ஆண்டவரே. அவர் படிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் கொடுத்த அந்த வழியில நடக்க ஆரம்பித்தார். கர்த்தர் பாருங்க, ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல 1,500 ரூபாய் சம்பளத்துக்கு அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சொன்னார் என்கிட்ட, 1,500 ரூபாய் பிரதர் மாச சம்பளம். நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய ஏஜ் தான், 1,500 ரூபாய் தான் மாத சம்பளம் ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல. இதே கோயம்புத்தூர்ல கர்த்தர் அதே ஆபீஸ்ல நான் ஜெபம் பண்ணி ஆலோசனை கேட்டு படிச்சு என்னுடைய காரியங்களை உயர்த்தி கொள்ளும் போது அதே ஆபீஸ்ல 55,000 60,000 சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தந்தார் ஐடி கம்பெனில. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு நான் வந்தேன். சென்னையில 1,00,000 என் சம்பளம் மாறிச்சு. அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் படிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. படிச்சு என் சம்பளம் இப்போ 1,50,000 மாறிச்சு. மறுபடியும் படிச்சு என்னுடைய கிரேடை உயர்த்திக்கிட்டு என்னுடைய காரியங்களை உயர்த்தும் போது 2,00,000 மாறிச்சு. கடைசியில அவர் இன்னும் 3,00,000 தாண்டி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம சபைக்கும் வந்திருக்கிறார். பார்த்திருக்கிறீங்களா? அவர் நம்ம சர்ச்சுக்கு, இந்த இடத்துக்கு நீ இப்ப வரல அப்போ நினைக்கிறேன், அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார், நம்ம மத்தியில வர்ஷிப் செய்திருக்கிறார். கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வாதமா உயர்த்திட்டார். அநேகருக்கு சாட்சியா, அதாவது தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாம தற்கொலைக்காக எதையோ ஒண்ணு குடிச்சிட்டு ஆட்டோல மயங்கி போய் விழுந்தவர் தான் அவரு. என் தங்கச்சியை நடத்த முடியல, எங்க அப்பாவை வந்து வியாதியா இருக்கிறாரு நடத்த முடியல, எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, இனி நான் ஏன் உயிர் வாழணும்னு சொல்லி உண்மையில இருந்த சம்பவம். அவர்கிட்ட கேளுங்க, நீங்க சாட்சி சொல்லி இருக்கிறாரு. அங்க நடக்கும்போது சாட்சி சொல்லி இருக்கிறாரு. அங்கேயும் வந்திருக்கிறாரு, இங்கேயும் வந்திருக்கிறாரு. ஆமாங்க, அவருடைய பர்த்டே கூட இங்க நம்ம கொண்டாடினோம் எல்லாரும் சேர்ந்து. அப்போ அவர் சொன்னாரு, நான் தற்கொலைக்கு குடிச்சிட்டேன், குடிச்சு மயங்கி விழுந்தோன்னு நொர தள்ளோன்னு என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சுகப்படுத்தி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஏங்க என்னை வந்து தப்பிக்க விட்டீங்கன்னு நான் கேட்டேன் ஆட்டோக்காரரை பார்த்து அப்படின்னு. அப்படி இருந்தவரை இன்னைக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரு? அநேகருக்கு சாட்சியா வைத்திருக்கிறார். தனித்துவமா நிறுத்துவாருங்க ஆண்டவரு. எப்ப அங்க 100 பேர் 200 பேர் 1,00,000 பேர் விழுகுற, அங்க போய் நீ விழுகாத, உனக்காக ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன், அந்த வழியில போ. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வாழ வேண்டும்? இதுதான் இந்த கேள்விக்கு இதுதான் பதில். கர்த்தர் உங்களை தனித்துவமாய் வாழ செய்வார், தனித்துவமாய் டிராவல் பண்ணும்படி செய்வார். அந்த தனித்துவம் எதுக்கு அப்படின்னா, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு. உண்மையிலே சொல்ல, நான் ஒண்ணு விளையாட்டுக்கு 3,00,000 அவருடைய சம்பளம் தாண்டிச்சுன்னு சொல்லல. அவர் எனக்கு அந்த சம்பள காரியத்தை காண்பித்திருக்கிறார், நான் கூட இருந்து பார்த்திருக்கிறேன். பொய் சொல்லல, இது உண்மை, கர்த்தருக்கு தெரியும். உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளா கொண்டு போனார். வருஷம் 3,00,000 இல்ல, மாதம் 3,00,000 மேல. ஹல்லேலூயா. அழகா அவங்க தங்கச்சிக்கு மேரேஜ் முடிச்சாரு, அப்பா அம்மாவை பாத்துக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொட்டி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவருக்கு. நடந்திருக்கும்னு நினைக்கிறேம்மா. எனக்கு பேச்சு இப்போ அதிகமா பேச முடியல, பார்க்க முடியல. பாப்போம். பாருங்க, இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? நானும் கர்த்தருக்குள்ள இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துக்கு பாப்போம்.
கை உயர்த்துங்க பாப்போம். உண்மையை சொல்லணும். இது ஆசைப்படணுங்க. இந்த ஆசை உனக்குள்ள இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த ஊருக்குள்ளேயே இருந்துட்டு உங்க இந்த பேர் ஊருக்குள்ளேயே முடிச்சிருந்தா, எங்கீங்க நிமிஷம் கட்டி கொடுத்தீங்க? கோயம்புத்தூருங்க, திருச்சிங்க. அப்படி இல்லை. நீங்க நிமிஷம் இருக்கா? துபாயில இருக்கிறா, லண்டன்ல இருக்கிறா, யூஎஸ்ல இருக்கிறா, கனடால இருக்கிறா, காஷ்மீர் எங்க இருக்கிறா. அவ வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆயிட்டு யூஎஸ் போயிருக்கா. சொல்லணும். அல்லேலூயா. சொல்லணும். கர்த்தர் செய்வார், சகலத்தையும் செய்வார். இங்க என்னை பார்க்கிறவங்க, நான் தான் விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்னை பார்க்கிறவங்க அடுத்து நான் வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. அங்க இருக்கிறவங்க என்கிட்ட பேசுறாங்க, நான் இங்க இருந்து அங்க போகணும். செபித்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் கொண்டு போவார் ஒரு நாள். நானா போறது வேற, அவரா கொண்டு போனா அது வேறமா இருக்கும். அல்லேலூயா. சகலத்தையும் அவரே பார்த்துக் கொள்ளுவார். அதான் நான் சொல்றேன், நீங்களாய் பிரயாசப்படும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குழிய வெட்டுறதுக்கு 10 நாள் சிரமப்படணும். ஆனா கர்த்தரே உங்களுக்கு பிரயாசத்தை கொடுக்கும் போது அந்த குழிய வெட்டுறதுக்கு 10 நாள் சிரமம் அல்ல, ஒரே நாள் சிரமப்பட்டீங்கன்னா போதும். அது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்க வாழ்க்கை இருந்தா போதும். என் தேவன் ஒழுக்கமும் கிரமமாய் அழகாய் உங்களை நடத்துவார். அநேகருக்கு உங்களை சாட்சியா நிறுத்தி வெளிச்சமா நிறுத்துவார். பிரின்சியா, எனக்கு தெரியும், வெளிநாட்டுல வேலை செய்யறா. இங்க எங்களுக்கு வந்து மாசம் மாசம் என்ன செய்வா, அநாத ஆசிரமத்துக்கு பிரின்சி அனுப்புவா. சின்ன பிள்ளை சொல்லும், அங்க இருக்கிற குழந்தை உங்களுக்கு தெரியாது, அது சொல்லும். பிரின்சி அக்கா வந்து எங்களுக்கு மாசம் மாசம் வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் அனுப்புவாங்க. இந்த வாழ்க்கை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தாக வேண்டும். நீங்க யோசிப்பீங்க, எனக்கு தெரியாது ஓமோகம், அவளுக்கு தெரியுது, சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்னன்னா இதெல்லாம் யார் தெரியுமா கொடுக்குறா? நீங்க அநாத ஆசிரமத்துக்கு செஞ்சு பாருங்க, உங்க சம்பளத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. இல்லாதவங்களுக்கு செய்யுங்க தயவு செஞ்சு. அவங்க என்னைக்கு மறக்க மாட்டாங்க. இதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்குள்ள எஸ்தரை என் தேவன் நடத்தினார். அங்க இருக்கிற யூத ஜனங்க அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த ஜெபம் எங்களை காப்பாற்றியது. ராஜா காப்பாத்தல, எஸ்தர் செய்த ஜெபத்தினால தேவன் எங்களை காப்பாற்றினார். உங்களை கொண்டு ஆண்டு சொல்லணும், உங்களை கொண்டு ஜனங்க சொல்லணும். யாஸ்மின் ஜெபித்ததுனால, யாஸ்மினுடைய நல்ல ஜெப வாழ்க்கை நல்ல வளர்ந்ததுனால, அவ பெருகினதுனால, அவ சம்பளத்துல எங்க ஆசிரமத்தை தாங்குறா, எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறா. இதெல்லாம் வந்து ஆண்டவர் அவளை உயர்த்தினதுதான் சொல்லணும். அதனாலதாங்க நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வந்து சின்ன இடத்துக்குள்ள அப்படியே டம்ப் பண்ணி மூடி வச்சுக்காதீங்க. என் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். தெருவா அலைஞ்சிட்டு, சரியான வேலை இல்லாம, படிப்பும் இல்லாம, ஊதாரித்தனமா, அதாவது படிக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு லீவ் போட்டு சுத்தும் போது, அதுக்கப்புறம் என் கூட இருக்கவெல்லாம் வெளிநாடு அங்க இங்கன்னு போய் ஐடி கம்பெனில செட்டில் ஆகும் போது, இங்க நான் வந்து தற்கூரியா நிக்கும் போதுதான் ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்டுக்கு என்னை கேட்டான். இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க முடியல அந்த வார்த்தை. கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், அதை மறந்தா ஆகணும், ஆனா அதை நான் மறக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறேன், ஏன்னா அது பலருக்கு சொல்லணும்னு சொல்லி. என்ன தெரியுமா, அவன் ஒன்னே ஒண்ணு கேட்டான், என்னடா ஈஸியான கொஸ்டின் பேப்பர் ஆமா, இது கூடவா நீ படிக்க மாட்ட அப்படின்ட்டான். என் கூட இருந்தவன், அதாவது நல்லா படிக்கிறவன் கேட்டா கூட நான் ஓகேன்றுவேன். 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் என் கூட இருக்கிறவன், சுத்திட்டு இருந்தவன், அவன் என்கிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? சுருக்குன்னு மூக்குல கோபம் வந்தது, கண்ணீர் தான் எனக்கு வந்துச்சு. வேற என்ன செய்ய முடியும்? அழுதுகிட்டே திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் கண்ணீர் விட்டு தொடச்சுக்கிட்டே அழுதுகிட்டே நடந்து போன நாட்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் மறக்க முடியாது. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி நின்றுட்டு ஒரு டீ குடிக்க வழி இல்லாம, அந்த வேலையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லாம, என்னுடைய ஒரு நாள் சம்பளம் 150 ரூபாயா பிக்ஸ் பண்ணாங்க. நான் யோசிச்சேன், ஐயோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், இவ்வளவு நல்லா உயர்ந்து இருக்கிறேன், ஆனா அரியரோடு இருக்கிறனால என்னை மதிக்கலையே, எனக்கு வேலையில ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி அந்த திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போகும்போது, பைக்ல போகும்போது அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு யாருக்குமே தெரியாது தொடச்சுக்கிட்டே போவேன். ஆனா இன்னைக்கு அதே பஸ் ஸ்டாண்ட்ல கார்ல டிரைவ் பண்ணும்படி ஆண்டவர் செய்து, அந்த இடத்துல மகிமையான ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் செய்து, அங்க இருக்கிற ஜனங்க நிறைய பேருக்கு என்னை காண்பித்து என் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது எல்லாமே என் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடிஞ்சதே தவிர என்னால எதையும் சாதிக்க முடியல. அல்லேலூயா. என் இயேசு உயிருள்ளவர். இன்னைக்கு நான் பதறாம இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்.
இங்க சபை சரியான முறை இல்ல. நம்ம வைத்திருக்கிறோம், ஒரு ஜப வீடுன்னு வச்சிருக்கிறோம். ஆனா சரியான முறை நம்ம இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாங்க. தொட்டி இல்ல, எப்படி நீ ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி பல யோசனை. பிள்ளைங்க வளர்றாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாகணும், சரியான இடத்துல கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அந்த பாஸ்டர் கரெக்டா விசேஷமா விசுவாசத்துக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த அபிஷேகம் பிள்ளைகளுக்கு பற்றி பிடிக்கும். என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் அழகா கொண்டு போறாரு. அங்க ஒரு தயவு எப்படின்னா, அங்க போய் கேட்கும் போது, புது பாஸ்டர் போய் கேட்கும் போது அவங்க யோசனை பண்ணுவாங்க, ஏன் இந்த பிள்ளைகளை இங்கிருந்து அங்க கொண்டு வர்றீங்க? கேள்வி வருமா வராதுங்களா? இங்கிருந்து அங்க வர்றீங்களே ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மளை அழகா கொண்டு போய் ஐசக் பிரதர் மூலமா கொண்டு போனாலும் அந்த பாஸ்டர்ட்ட ஒரு தயவு என்னன்னா, உங்களை குறித்து எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுடைய வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கிறேன், உங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல உங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன தெரியல, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் பாஸ்டர்னு சொல்லிட்டு போன் பண்ணி மணிக்கணக்கா பேசுறாரு. ஹல்லேலூயா. விரும்பி அந்த முதல் நாள் இரவும் பேசினார் பாஸ்டர் மதியழகன் பாஸ்டர் ஐயா. உங்களை முடிச்சுட்டு வந்துட்டு வீடு போய் சேர்ந்துட்டீங்களா, சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு என்னை விசாரித்தார். இது எதனால உண்டாச்சு அப்படின்னா, கர்த்தர் என்னை வழி நடத்தின விதம், ட்ராக்கு வேற. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு 3 பேர்த்துக்கு தான் நான் சொல்றேன். நீங்க 3 பேரும் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னை காட்டிலும் அழகா நடத்துவார். நான் ஒண்ணுமே இல்லை, என்னைய விட்ட 10 மடங்கு இந்த உலகத்துக்குள்ளாக உங்களை அழகா நடத்துவார். யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எவ்வளவு கொடுக்கணும், நீ கோடி லட்சமே சம்பாதித்தாலும் நீ எவ்வளவு கொடுக்கணும், எல்லாவற்றையும் அழகா சொல்லி தருவார். யாருக்கு கொடுக்கணும்? ஒரு சில பேருக்கு நான் சம்பாதிக்கிறேன்ற பேர்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சோம்பேறியா மாறிடுவான். பிரின்சி வருவா, மாசம் மாசம் இங்க கொடுப்பா, நான் ஏன் வேலைக்கு போகணும்? இது சோம்பேறித்தனம். ஆண்டு சொல்லுவா, பிரின்சி இங்க நீ கொடு, தேவையில இருக்கிறாங்க, கை இல்ல, கால் இல்ல, ஊனமா இருக்கிறாங்க, எப்படி வேலை செய்வாங்க, நீ கொடுத்து பாரு, பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். அதான் ஆண்டு சொல்றாரு, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்க தெரியுமா? கை வேலை செஞ்சாதான் அவங்க காசு சம்பாதிக்க முடியும். அப்படி கை இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். முடியாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, 10 ரூபாய்னாலும் முடியாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, கூட நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. என்னைக்குமே நான் பார்ப்பேன், இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா உள்ள சர்வ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம டிப்ஸ் வைப்போம். ஆனா வெளியே கிளம்பும் போது சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஹோட்டல்னு பிடிச்சிட்டு பாத்துருக்கீங்களா? ஹைவே ஹோட்டல்ல வெளியே சேர் போட்டு வெயில்ல உட்கார்ந்து இருப்பாங்க, மழையில உட்கார்ந்து இருப்பாங்க. காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது விசில் ஊதி ரிவர்ஸ் எடுக்க வச்சுட்டு இப்படின்னு எதுக்கு? ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணாங்க அவங்க? சும்மா தானே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னா, அவங்களால முடியாது, அவங்களால சர்வ் பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது, ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க, அதனால சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க இப்படி உட்கார்ந்தாதான் வேற வழியில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயை கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்க வீட்டை நித்தமும் அழகா நடத்துவாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் பேசினாரு, டேய் நீ உள்ள கொடுக்கறத காட்டிலும் இவங்களுக்கு நீ குடுறா, இவங்களுக்கு சம்பளமே கம்மிடா, இவங்களை நம்பி மனைவி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்குடா, கொடுத்து பாருடா. நான் எங்க போனாலும் அவங்களுக்கு தனியா நான் வச்சிருப்பேன். அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் இடத்துல நான் கொடுத்துட்டு வருவேன். கர்த்தர் அதுல விருப்பமா இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இதனாலதான் நான் சொல்றேன், உங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்குமானா நீங்க பதறவே மாட்டீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா எழுதிட்டு இருக்கிறாங்களே. இல்ல, கர்த்தர் உங்களை அழகா நித்தமும் நடத்துவார். உங்க வேலையில அழகா நடத்துவார், உங்க படிப்பில அழகா நடத்துவார், உங்க ஸ்தானம் நிறைய கொடுத்து அழகா நடத்துவாரு. தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்க பேரை இதுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. உங்களுடைய பெயரெல்லாம் இதுக்குள்ளேயே மடிச்சு இதுக்குள்ளேயே போயிடக்கூடாதுங்க. புரியுதுங்களா? உங்க பேரு இப்படியே போயிடக்கூடாது. நீ அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்றேன், நிம்சி இங்க இருக்கிறா, செஞ்சேரி நிம்சியா. நீ அடுத்தது கர்த்தர் விழா எலும்பு எங்க கொடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த விழா எலும்பு கொடுக்கும் போது அந்த நிம்சி அந்த ஊருக்கு போயிட்டான்னா அந்த ஊருடைய பேர் நிம்சியா மாறிடுவா. ஆனா உலகத்துக்குரிய நிம்சியாய் மாற வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எங்க போனாலும் கணவரோட இணைஞ்சு நீ கர்த்தருக்குரிய காத்து செய்யற அளவுக்கு நீ வளரணும்.
இந்த தயவை ஆண்டவர் யாருகிட்ட உருவாக்குவார்னா கர்த்தருடைய சமூகத்துலதான் இந்த தயவு உண்டாகும். தயவு செய்து இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியை, நீங்களும் கூட மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கட்டும். எப்படிங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கிறது அப்படின்னா, நான் கடைசியா சிம்பிளா முடிச்சு வைக்கிறேன். தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜெபிக்கணும். இதை தவிர ஆண்டவர் உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல. தினமும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு பாருங்க, உங்க விசுவாசம் கர்த்தருக்குள்ளாகவே இருக்கும். இதை நீங்க செய்ய 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 அடுத்து ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் வளரணும்னு சொல்லி? எத்தனை பேர் விரும்புறீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி இன்னைக்கு நீங்க விரும்பணும். இங்க வாழ்வ பிள்ளைங்க இருக்கிறீங்க, விரும்புங்கம்மா, விரும்புங்க, கர்த்தருக்குள்ள விரும்புங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் இதே மாதிரி முடிச்சிட கூடாது. உங்க பாட்டி மாதிரி, உங்க பாட்டி மாதிரி அப்படியே இந்த குடும்பத்துக்குள்ளேயே, இந்த கூட்டுக்குள்ளேயே, இந்த இடத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாதுமா. உன் பேர் நல்லா வளரணும். உன் பேரை சொல்லி நிறைய பேரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதோ கர்த்தருடைய மகிமை உன் பேருனால இன்னும் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் உயரணும். விரும்புங்க. என்னால என்ன ஏசப்பாவுடைய நாமம் உயரணும், ஏசப்பாவோட நாமம் உயரணும். இன்னைக்கு எஸ்தர் அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண் ராஜாத்தியா இருப்பதனால உயரல, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று யூத ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி யூத ஜனங்களை மீட்டெடுத்ததுக்காக தான் இன்னைக்கு எஸ்தருடைய பெயர் ஓங்கி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறதே தவிர அதோ ராணிங்கிற ஸ்தானத்தினால வளரவில்லை. என்னைக்குமே ராஜாவை காட்டிலும் ராணியுடைய பேர் வெளியிலே வராது. ஆனா இன்னைக்கு ராணியுடைய பேர் எஸ்தர் ராஜாத்தி. இன்னைக்கு வரைக்கும் சொல்ற எஸ்தர் ராஜாத்தி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஏன் அப்படின்னா அவங்க பண்ண ஜெபம், அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அருமையான பெண்களும் கூட நான் சொல்றேன், உங்க பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுங்க. கர்த்தர் உங்க மூலமா நிறைய பேர் ரட்சிப்புகளை நடத்தணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்கலதா சிஸ்டர், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சார்லதா சிஸ்டர், தேவ சமத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு சின்ன கூடாரத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன், அவ்வளவுதான் என் உலகம், வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி. இல்ல சகோதரி, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த விரும்புறாரு. அம்மா, கர்த்தர் நித்தமும் நடத்த விரும்புறாரு சகோதரி. இன்னைக்கு குட்டி பிள்ளைகளா இருக்கிற உங்களை கர்த்தர் அழகா நடத்த விரும்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறாரு. அழகா அநேகருக்கு வெளிச்சமா நிறுத்த விரும்புறாரு. நீங்க ஜெபிக்க கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது, விசுவாசத்துல நிக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் பதற மாட்டீங்க. ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கும் பதற மாட்டீங்க, அதிகாரத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கும் பதற மாட்டீங்க, பேசுறதுக்கு பதட்டம் வராது. ஏன்னா என் தேவன் கர்த்தருக்குள்ளாக நித்தமும் நடத்துகிறவர், உங்களை இன்னும் இதோ அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துகிறவர், இன்னும் உங்களை வெளிச்சமாய் நிறுத்துகிறவர். இது யாரால உண்டாகும்னா என் இயேசுவால மட்டும்தான் உண்டாகும். யாராலையும் உண்டாகாதம்மா, வேற யாருனாலும் இதை செய்ய முடியாது. ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. உங்க ஆணி வாய்ந்த கரம் உங்க பிள்ளைகளோடு கூட தாங்கி இருக்கட்டும். அதே போல ஆண்டவரே, லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க, நித்தமும் நடத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் எங்கள் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.